ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானாம் மத்தியே கவரேது ஹிதிர் முதிந்திராந்திராத்மா ஆத்திருஷ்டருதாம் நயநயனோர் விசயாந்தராணாம் யோனிசிகாய மணவை முனிவாகனம் தம் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தான் பலவினோமே. இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய பாசுரங்களுக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு ஆக்கி அருளி செய்த வியாக்கியானங்களை, அதாவது விளக்க உரையினை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நாம் நேற்றைய தினம் வரை 7 பாசுரங்களுக்கு உண்டான விளக்க உரைகளை பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 8வது பாசுரம். இந்த கடந்த பாசுரங்கள் மூலமாக முதல் பாசுரங்கள் 3 பாசுரங்கள் மூலமாக பிரணவத்தினுடைய பொருளை அகார உகார மகாரம் என்ற பிரணவத்தினுடைய பொருளை சேவித்தோம். அதற்கடுத்தாற் போல சா என்கிற எழுத்தின் மூலமாக ஆயபதத்தினுடைய பொருளை பார்த்தோம். அதற்கடுத்து வரக்கூடிய பாசுரங்கள் மூலமாக நம்ம எல்லாம் உய்விக்கக்கூடியது பகவானுடைய பாதுகை என்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்போது 8வதாக நாம் பார்க்க இருக்கிற பாசுரம், பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்கிற பாசுரம். முதலிலே திருவடியை அனுபவிக்க தொடங்கினார். அதற்கடுத்தாற் போல அவர் மேலே இருக்கக்கூடிய பீதாம்பரம், அதற்கடுத்து கொப்புள், அதற்கடுத்து உதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய் என்று பகவானுடைய உதடளவிலே அனுபவிக்கப்பெற்ற ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நம்மையெல்லாம் கடாட்சித்து, அதிலும் குளிர கடாட்சித்து, அவனிடத்திலே நம்மை சரணாகதி செய்யக்கூடிய அழகையெல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய பெரிய வாய கண்கள் என்று, நீண்ட பெரிய வாய கண்கள் என்று பகவானுடைய கண்ணழகினை இதிலே அனுபவிக்கிறார். அந்த கண்ணழகு ஆழ்வாரை என்ன செய்தது என்று பார்க்கிற போது, நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, என்னை பைத்தியம் பிடிக்கவே செய்தது என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். நேற்றைய பாசுரத்தில் செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே என்று பகவானுடைய சிவந்த அதரங்கள் அந்த உதடுகளிலே ஈடுபட்டு கிடக்கிறார். அப்படி ஈடுபட்டு கிடப்பதற்கு என்ன காரணம் என்று அவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார். செய்யவாய் சிவந்த உதடுகளே அப்படின்னு சொல்லுகிற போது அதன் அருகிலே இருந்து கேட்ட பகவானுடைய கண்கள் என்ன சொல்லுகிறதா, அந்த உதடிலே இருந்த அந்த வர்ணத்தின் ஈர்ப்பினாலே, அந்த சிவப்பின் அழகினாலே இந்த ஆழ்வார் அங்கே மயங்கி கிடக்கிறார். அந்த அதரங்களிடத்திலே ஒரு நிறம்தானே இருக்கிறது, ஒரு சிவப்பு நிறம் மாத்திரம்தானே இருக்கிறது. ஆனால் கண்களாகிய நம்மிடத்திலே எப்படிப்பட்ட வர்ணங்கள் எல்லாம் இருக்கிறது என்று பார்க்கிற போது நம் கண்ணுக்குள்ளே எத்தனை வர்ணங்கள் இருக்கிறது. கருப்பாக கருவில் இருக்கிறது, வெண்மையாக அதை சுற்றி இருக்கிற விழி இருக்கிறது, அதிலே சிவந்த பகுதியும் இருக்கிறது, செவ்வரி ஓடிய சிவந்த நரம்புகள் ஓடக்கூடிய அந்த அழகும் இருக்கிறது. அப்படி எல்லா வர்ணங்களுக்கும் சேர்க்கையாக இருக்கக்கூடிய நம் கண்ணை விட ஒரு வர்ணத்தை கொண்டிருக்கிற அந்த அதரங்கள் உயர்ந்ததாக போய்விட்டதோ என்று இந்த கண்கள் கேட்க, அப்படிப்பட்ட பகவானுடைய கண்களை அனுபவிக்கிற போது இவருக்கு எப்படி ஆகிறதா, தன்னுடைய அறிவையே கெடுத்த அளவிலே ஆகிவிட்டதான் பகவானுடைய கண்ணுடைய அழகு. ஏன்னா அந்த கண்ணழகு எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது செந்தாமரை போன்ற கண்கள். இந்த கண்களை பற்றின வியாக்கியானம் சொல்லுகிற போது தான் யாதவ பிரகாசனுக்கும் ராமானுஜருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கருத்து வேறுபாடு என்று சொல்வதை விட அதுவரை தவறாக சொல்லி கொண்டு வந்த யாதவ பிரகாசனுடைய கருத்தை பொய் என்று நிரூபித்தார் ராமானுஜர். கப்பியாசம் அப்படிங்கிற வார்த்தையினால தான் அந்த வார்த்தையை பிரிக்கிற போது கபி ஆசம் என்று பிரித்தார் யாதவ பிரகாசர். கபிம் பீபதி ஆசம் என்று 3ஆக பிரிக்க வேண்டும் என்று சொன்னார் ராமானுஜர். யாதவ பிரகாசன் பிரித்தனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற போது, கபினா குரங்கு, ஆசம்னா அவனுடைய ஆசனவாய், குரங்கினுடைய ஆசனவாய் போன்ற சிவந்த கண்களை உடையவனே என்று அவர் தவறாக பொருள் சொன்னார். இங்கே ராமானுஜர் அதை எப்படி பிரிக்கிறார்? கபி பீபதி ஆசம், சூரியனாலே உறிஞ்சப்படக்கூடிய தண்ணீரை உடைய தடாகத்திலே அன்று அளந்த தாமரை போன்ற கண்களை உடையவனே என்று சரியான அர்த்தத்தை சொன்னார். இப்போ பகவானுடைய கண்களுக்கு அவ்வளவு மேன்மை. அந்த கண்களைத்தான் இப்போது ஆழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்க துவங்குகிற போது இந்த அழகிய கண்களை உடையவன் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறான்,
யாருக்கெல்லாம் தீமை செய்கிறான்? பகவானுக்கு யாருக்காவது தீமை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதான்னா கட்டாயம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறார்? தன் அடியவர்களுக்கு யார் தீங்கிழைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் இடையூறாக சென்று நிற்கிறார். இந்த பாசுரத்திலே பிரதானமாக யாரை பற்றி சொல்லுகிறார் என்று சொல்லுகிற போது நரசிம்ம அவதாரத்தில் வந்த நரசிம்ம பெருமாளை பற்றி மிக சிறப்பாகவே சொல்லுகிறார். அவர் என்ன செய்தார் நரசிம்மமாக வந்து என்று பார்க்கிற போது, பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட, அவுணன்னா ஹிரண்யன், அவன் எப்படி இருக்கிறான்? ஹிரண்யனுடைய அமைப்பை சொல்லுகிறார். அவனுடைய தேகம் பருத்து திடகாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவன் உடம்பு அந்த அளவிலே பறந்து விரிந்து இருக்கிறதுன்னு சொன்னால், அவனுடைய அந்த தாந்தோண்டித்தனமான குணங்கள், நான் யாருக்கும் அடிமை இல்லை என்கிற எண்ணம் அப்படி செய்கிறது. நாம் பகவானிடத்திலே சரணாகதி அடைந்தவனுடைய தேகம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற போது, பகவத் குணங்களை எண்ணி எண்ணி நாம் நைந்திருக்கிறோம். அதன் ஆச்சார திருமொழியில் நிறைய ஆண்டாள் சொல்லுவாங்க, தன்னுடைய உருவங்களிலே என்ன என்ன வேறுபாடு ஏற்படுகிறது என்பதை பற்றி. அப்படி பகவானுடைய குணங்களை நினைத்து நினைத்து இவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய பெருமாளா நம்மிடத்திலே இவ்வளவு எளியவனாக வந்து பழகுகிறான் என்று நைந்திருந்தாமே, அவன் நம் அருகிலே இல்லையே என்று ஏங்கி கிடந்தால் தேகம் மெலிந்திருக்கும். சேஷத்துவத்தை அறிந்து நாம் மெலிந்திருப்போம். பகவான் தான் சேஷி, நம்முடைய தலைவனை நாம் அடைய முடியவில்லையே என்று ஏக்கம் இருந்தால் அவர்களுடைய தேகம் மெலிந்திருக்கும். சர்வேஸ்வரனையே ஆசைப்பட்டு அவன் நம் அருகிலே இல்லையே, நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று தளர்ந்த உடம்பாய் ஒசிந்திராமே, தளர்வுற்றவனாக இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அவன் பகவானை நினைத்து குணங்களிலே ஈடுபட்டு தன்னுடைய அடிமைத்துவத்தை அறிந்திருந்தால் பின்னாடி யாருக்கு வேலை இல்லை? பகவான் நரசிம்மமாக அவதாரம் எடுத்து இவனை மார்பிலை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கு. அப்படி நரசிம்ம அவதாரத்துக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இரணியகாசிபன் எப்படி இருக்கிறான்? பரியனாகி வந்த அப்படின்னு உடம்பை ஊனை வளர்த்து கொண்டு திரிகிறான் என்று சொல்லுகிறார். இந்த தேகம் மெலிவதற்கான காரணங்களை இரண்டு விதமாக சொல்கிறாங்க. பொதுவாக நடைமுறையில் ஒரு வழக்குண்டு, தேகம் மெலிந்தால் ஞானி என்று சொல்வார். அதை எப்படி மெலிகிறது என்று சொல்லுகிற போது, ஆத்மா என்று ஒன்று நம்மிடத்திலே உள்ளது, அதுக்கு பகவானே தலைவன். அப்படி இருக்கிறனாலே அவனை அடைந்து அவனுக்கு உண்டான கைங்கரியங்களை செய்து நம்முடைய சேஷித்துவத்தை நாம் நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அதை இன்னும் நம்மாலே கடைபிடிக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தினாலே தேகம் மெலியுமா. இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறாங்க, நாம் ஆத்மா, அவன் பரமாத்மா, அவனை பக்கத்திலே இருந்து அனுபவிக்க முடியவில்லையே அப்படின்ற நிலையிலே பக்தி மேலிட்டாலே சரீரம் இழைத்து காண்பார்கள். ஒன்று நாம் அவனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலை, இன்னொன்று அவனிடத்திலே பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலை. இந்த இரண்டும் இல்லாத போது என்ன ஏற்படுகிறது? தேக மெலிவு ஏற்படுகிறது. இது இரண்டுமே இல்லாததுனால இரணியனுடைய தேகம் பருத்து கிடந்தது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி பருத்து கிடந்தது? பகவானை தவிர மற்ற தேவர்களையெல்லாம் நோக்கி அவன் தவம் செய்து கொண்டே வருகிறான். அந்த காலத்தை சொல்லுவாங்க, ஊர்காவல் பண்ணின்னு ஒன்று மேய்க்கிறது. அப்படிப்பட்ட பன்றியை வளர்ப்பது போல அவனுக்கு வரங்களை கொடுத்து 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 அவனுடைய தேகத்தை வளர்த்து வைக்கிறார்கள். கேட்கிற வரங்களை எல்லாம் தேவர்கள் கொடுக்கிறார்களே என்று சந்தோஷத்திலே கேளிக்கையினாலே அவன் பரியனாகி இருக்கிறான். பரியன்னா உடலை மட்டும் இல்லை, தீய குணங்களிலும் பருத்திருக்கிறான். யாரை பார்த்தாலும் சம்பந்தமே இல்லாமல் கெடுதல் செய்வது. இவருக்கு ஏன் நம்ம கெடுதல் செய்யணும்னா ஒரு காரணம் என்று செஞ்சுட்டா கூட ஒரு நியாயம் இருக்குது. அபிமன்யுவை கொண்டாங்க, அதற்கு பதிலாக கர்ணனுடைய மகனை கொண்டார்கள். அப்போ ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஏன் நம்ம கெடுதல் செய்கிறோம், ஏன் நம்ம அவருக்கு இடையூறு செய்கிறோம் என்கிற சிந்தனையே இல்லாமல் நமக்கு உணர்வே மூச்சே பிறருக்கு கெடுதல் செய்வதா அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறது. அப்போது இங்கே இரணியன் எப்படி இருக்கிறான்? தேகமும் கொளுத்திருக்கிறான், புத்தியும் கொளுத்திருக்கிறது. யாருக்காவது தீங்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்பா அவங்களுக்கு கெடுதல் செய்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என் கண்ணை பட்டுட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யாமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவனாக இரணியன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இரணியன் வந்துங்கிற பரியனாகி வந்த எங்கே வருகிறான்? அந்த சன்னதிக்கு ஒரு நல்லவர் வர்றாருன்னா நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோம். என்றைக்கு வராதவர் இந்த கோயிலுக்கு வரேன்னுக்கிறாரு, நம்ம எல்லாம் அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவரை 10 நிமிஷம் பேசினா கேட்கலாமே என்கிற சந்தோஷத்தில் இருப்போம். கெடுதலுடைய மொத்த உருவமான ஒருத்தர் வர்றாரு, என்ன செய்வோம்? எனக்கு வேலை இருக்குது, வீட்டில் கூப்பிட்றாங்க, இந்த வந்துடுறேன்னு நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் இந்த இடத்த விட்டு போயிடும் இல்லையா? அதை போல் எல்லோருக்கும் தீமையை விளைவிக்கக்கூடிய அந்த அவுணன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அவன் வந்தது என்றைக்கோ, பிரகலாதன் பிறந்தது எப்போ, அவனுக்கு இடையூறு செய்தது எப்போ, நரசிம்ம அவதாரம் எடுத்தது எப்போ, திருப்பானாழ்வார் இருக்கிறது எப்போ. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார்? இப்போதுதான் அந்த காரியம் நடக்கப் போகிறது, இனிமேல் தான் வரப்போகிறான், பிரகலாதனுக்கு இடையூறு செய்ய போகிறான், அதை போல நம்மளுக்கும் இடையூறு செய்ய போகிறான் அப்படிங்கிற வருத்தத்தில் அவர் பாடுறார். வந்து
ஏன் வந்து அவன் வந்தால் என்ன சொல்லுவான்னா, பகவான் பரமாத்மா என்கிற ஒரு தத்துவங்களே இந்த உலகத்தில் கிடையாது என்று சொல்லுவான். நாமெல்லாம் யாரு? பரமாத்மா இருக்கிறார், நாமெல்லாம் அவனுக்கு அடிமை என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் இடையூறு செய்வதற்காகவே வருகிறானே. அப்படி வந்த அவுணன் ஏன் அவனுக்கு வந்து பகவான்னு சொன்னால் கோபம் வருது? சிலருக்கு இருக்கும் இல்லையா? சிலர் காரணம் இருக்கும். சில வீட்டில் மாமியார் பாவதராக இருப்பாங்க, மருமகளுக்கு அந்த மாதிரி பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு பாவதரை பூரா பார்த்தா பிடிக்காது. இப்படி ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, இறைவனுக்கு பகவான் பரமாத்மான்னு சொன்னாலே பிடிக்க மாட்டுது. ஏன் பிடிக்க மாட்டுது? அவன் அசுரன், ஞான குறைவானவன், மூடன். அவனுடைய பிறப்பே பகவானை பிடிக்காத ஒரு பிறப்பாக உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை பகவான் யாரை கொண்டு அழிப்பார்? பெரும்பாலும் சக்கராயத்தை விட்டு தான் இருப்பார். இந்த இடத்துல சக்கராயுதம் கூட அவனை தொடுவதற்கு தயங்கிச்சான். இவ்வளவு மோசமான குணத்தையும் உடலமைப்பையும் உடையவனை நான் தொட்டு அறுக்க வேண்டுமா என்று தயங்கி நின்றதான். அப்படி பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்டு. ஏன்னா சக்கரத்தாழ்வார் போக மாட்டேங்கிறார், வேணாம் சாமி, இவ்வளவு பேர் பாவியை தொட்டுட்டா இந்த பாவத்தை நாம எங்கே கழுவுறது அப்படின்னு அவர் தயங்கி நிற்கிறார். ஆனால் அவனை முறித்தே ஆக வேண்டும். அதற்காக என்ன செய்கிறார்? உடல் கீண்ட அவனுடைய சரீரத்தை நரசிம்ம ரூபமாக வந்து முடித்து வைக்கிறார். அப்படி தூணிலே இருந்து வருகிற போது எவ்வளவு ஆக்ரோஷமாக வருகிறார்னா, மொரார்ந்த முகமும்ங்கிறாங்க. அவ்வளவு ஒரு உக்கிரமான முகத்தை பெருமாளிடத்திலே அதுவரைக்கும் நாம் பார்த்ததே இல்லை என்கிற முகம். நாம் அடித்த உதடு, கோபத்தில் நாக்கை மடிச்சுக்கிட்டு வர்றாராம். பெருமாளுக்கு அவ்வளோ கோபம் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சாந்த ஸ்வரூபமாக இருப்பார். அவர் உக்கிரமான முகத்தை மாற்றி நாக்கை மடித்து பல்லுக்கடையில் கடித்து கொண்டு இருத்து நோக்குன்றாங்க. அவ்வளவு ஒரு கொடூரமான பார்வை இதுவரை பகவானிடத்திலே பார்த்ததே இல்லை. கண்ணழக சேவிக்கிறோம். அந்த பாசத்தை என்ன சொன்னார்? இருத்து நோக்கின நோக்கும் குத்த முறுக்கின கையுமா, கையை மட்டைக்கு பிடிச்சி இப்படி குத்த வர்றார். அந்த அளவுக்கு உக்கிரமாக அவன் மேலே பாய்ந்து வருகிற போது பரியனாகி இருந்த அவனுடைய உடல் என்னானது தெரியுமா? தீயிலே பொசுங்கின பன்றி போல ஆகிவிட்டது. கிழித்தெறிந்த தாளை நாரை போல நார் நாராக தொங்குகிற நிலைக்கு ஆகிவிட்டானான். அதான் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட. என்ன சொன்னார்னா உடலை கீண்டேன்னு சொன்னார். ஏன்னா உடலுக்குள்ள அந்த இறைவனுடைய உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் இவருது. அதனால ஆத்மாவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு ஆத்மாவை ஒதுக்கி விட்டு அவனுடைய உடலை கீண்ட. எப்படி? கிள்ளி களைந்தானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். ராவணன் பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் சொன்னாலும் கூட அவனை கொல்லுகிற போது எவ்வளோ விளையாண்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். போனதுமே கொண்டுராம அவனுடைய சுத்தமெல்லாம் அழிக்க அப்படின்னு விளையாட்டு போல கொண்டானே. அப்படி கிள்ளி களைந்தது போல அவனை கொன்று முடித்தான் நரசிம்மவதாரம் எடுத்து என்று சொல்லுது. அப்படிப்பட்ட பெருமாள் பரியனாகி வந்து அவுணனுடன் கீண்டவன் அமரருக்கு அரியவனாக இருக்கிறான். அப்போ கேட்குறவர் சொல்கிறாரு, ஆழ்வாரே, நீங்கள் இப்படிலாம் சொல்லுகிற போது பகவான் மிக உயர்ந்தவனாக இருப்பானே, அவன் பிரகலாதனுக்கு வேணா எளியனாக வந்திருப்பானே, நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் கிடைப்பானாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அப்போ தான் சொல்கிறாரு, பிரகலாதனுக்கு எளியனாகி வந்து நின்ற அந்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் தேவாதி தேவர்களுக்கு எப்படி இருக்கிறான்? அணுகுவதற்கு சிரமமாக இருக்கிறான். பகவான் சராசரியான குணத்தில் இருக்கும்போது கூட, கோபமில்லாத உக்கிரமில்லாத சாந்த நிலையில் இருக்கிற போது கூட அவனிடத்திலே செல்வதற்கு தேவர்கள்னாலே முடியாது. ஆனால் உக்குரமாக கொடூரமாக கோபத்தோடு யாருமே பக்கத்தில் செல்வதற்கு அஞ்சி நடுங்குகிற நேரத்தில் கூட சிறுவனான பிரகலாதன் பக்தியோடு பக்கத்திலே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அமரர்களுக்கு அரியவனாக இருப்பான், தேவர்களுக்கு அரியவனாக இருப்பான். ஆனால் நம்மிடத்தில் எளிமையாக வந்து பழகுவான். நம்மக்கிட்ட எளிமையாக பழகிறதுனால நம்ம அவனை எளிமையாக நினைத்து விடக்கூடாது. ஒரு பெரிய அதிகாரி பெரிய பொறுப்பில் இருக்கோன்னு நினைப்போம். அவருக்கு ஏதோ நம்மளை பிடிச்சி போகும், நம்மகிட்ட கொஞ்சம் எளிமையாக பழகினாச்சு இவர் விளதானான்னு சொல்லி அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய மேன்மையை பாராது, நம்முடைய தாட்சியை பாராது இறங்கி பழகுகிறான். அப்போ என்ன கேட்குறாங்க? பிரகலாதன்ட்ட தானே பழகினார், உங்கள்கிட்ட பழகினாரான்னு. என்கிட்ட ஏன் பழகலை? நான் என்னுடைய தாழ்வை நோக்கி அவனை விட்டு விலகி விலகி ஓடினேன். அவர் என்ன செய்தார்? என் தாழ்வையே ஒரு காரணமாக பிடித்து என்னை அருகிலே ஓடி இழுத்து அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் அவரை முழுமையாக அனுபவிக்க எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு சந்தேகம் வருது, இப்படி தேவர்களுக்கு அரியவனாக இருக்கக்கூடியவன், பக்கத்திலே சென்று பார்க்க முடியாத அளவில் இருக்கக்கூடியவன், உங்களுக்கு மாத்திரம் எப்படி அவன் நம்ம எளியவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. முதல்ல அதை ஒத்துக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட எளிமையாக வந்து பழகுவார் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த கேள்வி வந்தாச்சு, அப்படிப்பட்டவன் உங்ககிட்ட மட்டும் எப்படி வந்தான் அப்படின்னு கேட்குற போது அவர் சொல்கிறாரு, ஆதி அமரர்க்கு அரிய ஆதி, அவன்தான் எல்லாவற்றுக்கும் வித்தாக இருக்கக்கூடியவன். அவனிடம் இருந்துதான் இந்த உலகம் அனைத்தும் தோண்டி இருக்கிறது. அதனாலே நான் அவனுக்கு மகன் முறையாகிறேன்.
அப்படி அவனுக்கு பிள்ளையாக நான் இருப்பதனாலே என்னிடத்திலே அன்பு மேலிடுகிறது. அதிலும் நான் எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? அங்கஹீனமான குழந்தை. என் உடலில் சரியில்லாத நிலையிலே வந்து பிறந்திருக்கிறேன். ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நல்ல பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் இருக்காது. அதில் ஒரு சவள பிள்ளைன்னு சொல்லுவோம் நடைமுறையில். அப்படிப்பட்ட குழந்தை மேலே ஸ்பெஷலாக ஒரு அக்கறை செலுத்துவாங்க. ஏன்னா பாவம் உடல்நிலை முடியாதவன், அவன் உடல் அங்கஹீனமானவன், அவன் ஊனமுற்றவனாக இருக்கிறான் என்பதனால அவன் மேலே தனிக்கவனம் செலுத்துவது போல பகவான் என்னிடத்திலே தனிக்கவனம் செலுத்துகிறான். எதனாலே? அவன் ஆதியாக எல்லோருக்கும் முன்னவனாக அவன் இருப்பதனாலே என்னிடத்திலே அப்படி செய்தான். அமரருக்கு அரிய ஆதிப்பிரான் என்று சொல்லுகிறார். ஏன் இங்கே ஆதிப்பிரானாக இருக்கலாம்? தேவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருந்தாலும் பிரகலாதனுக்கு பக்கத்திலே வந்து நின்றானே, அப்படி நிற்கிற போது எப்படி வந்து நின்னான்னு கேட்குறாங்க. எப்படி நின்னான்னா, அனைத்துக்கும் காரணம் பகவான் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறார் பிரகலாதன்? தன்னுடைய தகப்பனான இறைவனிடம் சொல்கிறார். நான் தான் பிரம்மம்னு சொல்லுனார். நீ பிரம்மம் இல்லை, நீ அழியக்கூடிய மனிதன், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மா என்று சொல்லுகிற போது என்ன கேட்குறான்? உன் பரமாத்மா எங்கே இருக்கான்னு கேட்டார். எங்கும் உல கண்ணன் என்று மகனை காய்ந்தேன் வருது இல்லையா? எந்த இடத்துல இருக்கிறாரா? எல்லா இடத்துல இருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், எண்ணிலும் இருக்கிறார், எங்கும் நீக்கமர கலந்திருக்கிறான்னு சொல்லுகிற போது என்ன செய்கிறான்? தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு தூணை காட்டி இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்கிறார். அப்போது பிரகலாதன் என்ன சொன்னார்? உலன் என்று சொன்னபோது அந்த வினாடியே அவன் அந்த கதாயுதத்தை கொண்டு தூணை உடைக்கிறான். அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய என்று ஆழ்வார் சொல்லியது போல அந்த தூணிலே இருந்து நரசிங்க ரூபமாக தோன்றி எந்த தூணை அவன் கையால் தட்டினானா அந்த கையை பிடித்து பொன்பெயரோன் வாய் தகர்த்து மார்பிடந்தான். அவனுடைய கையை பிடிச்சு அமுக்கி பிடிச்சு எடுத்ததுமே மார்பை பிளந்துடலையா? என்ன சொல்றாரு? பொன்பெயரோன் வாய் தகர்த்து மார்பிடந்தான். அப்படி தூணை தட்டான் இல்லையா? இவர் வெளியே வந்ததுமே இறைவனுடைய கையை பிடிச்சி மடக்கி போட்டாராம் கன்னத்தில் ஒரு போட்டு. போட்டதில் நாடகிடெல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சதோட தூக்கி வச்சு தான் மார்பை பிளந்தார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். எதுக்கு அவருக்கு அவ்வளோ கோபம்? அவருக்கு ஏதாவது கெடுதல் பண்ணானா? இல்லை. அவனுடைய உண்மையான பக்தனான பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யாகிவிடக்கூடாது, அதுக்கு எந்த விலை கொடுத்தேனும் நாம் நிரூபிக்க வேண்டும் என்ற நிலையிலே அங்கே தோன்றி அவன்தான் எல்லாவற்றுக்கும் பரமாத்மாவாக இருக்கிறான் என்கிற தன்மையையும், எல்லாவற்றுக்கும் நானே மூலகாரணமாக இருக்கிறேன் என்ற தன்மையும். ஏன்னா இங்கே அமரருக்கு அரிய பிரான் ஆதின்னு சொல்லிட்டார். இந்த இரண்டு விஷயத்துக்கும் பொருத்தமாக பகவான் இந்த நரசிம்ம அவதாரத்திலே நடந்து கொண்டார் என்ற விஷயத்தை ஆழ்வார் நமக்கு சொல்லி, அப்படிப்பட்ட நரசிம்மமாக தோன்றிய பெருமாள் எங்கே இருக்கிறான்? அரங்கத்து அமலன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நரசிம்மன் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எங்கே வர்றாரு? அந்த நரசிம்மனை விட சிறந்தவன் யார் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டு நிறுத்துறார். நமக்கு அப்போ ஒரு யாக்க ஆரம்பிக்கும். இப்போ தானே நரசிம்மரை பற்றி இவ்வளோ பெருமையாக சொன்னார். இதை விட உயர்ந்தவன் யாராவது இருக்கிறான்னா அரங்கத்து அமலன். இந்த ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறானே அமலன், எந்த விதமான குறையும் இல்லாதவன். அப்போ நரசிம்மரா வரும்போது அவர்கிட்ட குறை இருந்ததான்னா? நரசிம்மரோடு பெரிய பெருமாளை ஒப்பிடுகிற போது நரசிம்மர் இடத்துல ஒரு குறை இருந்தது. என்ன குறை இருந்தது? ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு பிரகலாதனை காப்பதற்காக ஒரு தூணிலே இருந்து அப்போது தோன்றிவிட்டு அந்த இறைவனை முடித்து விட்டு போய்விட்டார். ரெண்டாவது அப்போ நரசிம்மராக எப்போயாவது வந்தார்? நம்ம இருக்கா புராணங்கள்? அந்த ஒரு நேரத்தில் வந்தார், முடித்தார், போயிட்டார். ஆனால் இங்கே கிடக்கிற பெருமாளோ என்ன, நம்ம தாத்தாவும் பார்த்துருக்கிறார், தாத்தாவுக்கு தாத்தாவும் பார்த்துருக்கிறார், நம்மளும் பார்த்துருக்குறோம். நமக்கு பின்னாடி நீ எத்தனை சந்ததி வருதோ எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல இங்கேயே கிடக்கிறார். நரசிம்மனை போல் நம்ம இந்த அகோபுரத்தில் போய் இந்த இடத்துல தான் தூண் இருந்தது, இங்கே தான் வெடித்து அவர் வெளியே வந்தார், இங்கே தான் கை கழுவினாருன்னு என்றைக்கோ நடந்ததை போய் பார்க்க வேண்டிய நிலை அங்கே இல்லை. அதாவது தோல் கன்றுக்கு பால் கொடுக்குமா போலேன்னு சொன்ன மாதிரி நம்மளால் அது தோல் கன்று. ஆனால் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற பெருமாள் இப்போதும் இங்கே இருக்கிறான். அவர் ஒரு தூணிலே வந்தார். இவர் திருமண தூண் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு தூணுக்கு நடுவிலே இங்கே படுத்து கொண்டிருக்கிறார். அரங்கத்து அமலன். அங்கே எதனாலே வந்தான் நரசிம்மமாக? பிரகலாதன் பகவத் பக்தியை பிரார்த்தித்து அவனை கொண்டு போய் மலைகளிலிருந்து தூக்கி கீழே வீசி கடலிலே பிடித்து அமுக்கிற போது பல தோத்திரங்களை பண்ணி பகவானிடத்திலே ஞான பக்தி மிகுந்தவனாக தன்னை காட்டி கொண்டதற்கு பிறகுதான் நரசிம்மமாக அங்கே வந்தார். திருப்பானாழ்வார் எதையாவது போய் நிரூபித்தாரா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாயந்தேன்னு பெருமாளை பார்த்தா, ஸ்ரீரங்கம் மண்ணை பார்த்தா ஓடக்கூடிய நிலையிலே இங்கு ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி நான் தாழ்ந்தவன் என்று எண்ணத்தோடு இருக்கக்கூடிய என்னை அதையே ஒரு காரணமாக பிடித்து என் மேல் விழுந்து அனுகிரகிக்க செய்து விரோதிகளை போக்கி பரம புருஷார்த்தமான பகவானை அனுபவிக்கக்கூடிய அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை கொடுத்ததனாலே நரசிம்ம அவதாரத்திலே வந்த பெருமாளை விட ஸ்ரீரங்கத்திலே நம் கண்ணு கிழக்காக எப்போதும் எந்த காலத்திலும் சயனித்து கொண்டிருக்கிற இந்த பெருமாள் குற்றமற்றவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார்.
அவனை பிரகலாதன் மாதிரி பக்திமான் தான் பார்க்க முடியும். இந்த திருவரங்கத்தில் நம்மை போன்ற சாமானியவர்களும் போய் அவன் முன்னே நின்று நம்மிடத்திலே இருக்க அழுக்கையெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை சுத்தனாக காக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. திருப்பாணாழ்வார் நாம் பிறப்பிலே தாழ்ந்தவன், பெரிய கல்விஞானம் இல்லை, ஏதோ பகவானை பற்றி 2 பாட்டு பாட தெரியுங்கிற நிலை தான் இருக்குது. ஆனால் விலகி விலகி ஓடுறார். பகவான் என்ன செய்தார்? லோகசாரங்க முனியை அனுப்பி நீ என்னிடத்தில் அழைத்து கொண்டு வான்னு தூக்கிட்டு வர செஞ்சார். அப்படி பகவானை சேவித்த மாத்திரத்தில் திருப்பாணாழ்வார் இடத்தில் இருந்த அனைத்து விதமான அழுக்குகளும் நீங்கி என்னை சுத்தப்படுத்தியவனாக இருக்கிறான். அவதாரங்கள் போல ஒரு காலத்திலே தோன்றி ஒரு காலத்திலே மறைந்து, சில காலத்திலே வாழ்ந்து சில காலத்திலே மறைந்து போகக்கூடிய நிலையில் இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நம் அருகிலேயே இருக்கிறான். ரொம்ப தொலைவாக போக வேண்டியதில்லை. விரோதி அம்சம் கழித்து நம்மை சுத்தனாக்குகிறான். அப்படி படுத்துக்கொண்டு என்ன செய்கிறான்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை, குற்றங்களை, குறைகளை நீக்கி சுத்தமாக்குகிறான். அப்போ என்ன ஆகணும்? ஸ்ரீரங்கத்தில் ஒரு தடவை போய் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டா நம்மக்கிட்ட குற்றம் குறையே இருக்கக்கூடாது. ஆனால் போயிட்டு வந்த பிறகு தான் நம்மக்கிட்ட 1000 குற்றம் குறை ஏறிக்கும். ஏன்னா நான் பெருமாளையே பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட ஏற்படுத்தும். அதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் சன்னதிக்கே போகிறோம். ஆனால் சன்னதிக்கு போகிறதுனாலேயே நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து விடுகிறது. அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அண்டர்கோனும் பரமபதம் முதலான வாசஸ்தலங்களையும் விட்டு படுகாடு கிடக்கும்படியாய்த்து இவ்வூரின் போகியதையாக இருப்பதுன்னு. ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை என்ன? நாம் தேடி போய் தரிசனம் செய்ய வேண்டிய பெருமாள் நம்மை பிடித்து கொண்டு போக மாட்டாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் என்று இங்கேயே வந்து படுகாடு கிடக்கிறான். அதனாலே இங்கே சிறப்பு என்று சொல்லுகிறார். விபீஷணாழ்வார் சரணாகதி அடைய வர்றார். எல்லாரும் மறுக்கிறாங்க. அதற்கு முதன்மையாக நின்று மறுத்ததானா சுக்கிரவேன் சொல்கிறார், வேணமே வேணாம். இவர் ராவணனுடைய தம்பி, வந்த நேரமோ சரியில்லை, அகால நேரம், ராத்திரி 12 மணிக்கு வர்றான், வந்த இடமோ இலங்கையிலேருந்து வர்றான், என்ன சதி திட்டத்தோடு வந்திருக்கானு தெரியாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு சொன்னார். ஆனால் ராமன் என்ன சொன்னார்? அவன் எந்த நிலையிலே வந்தாலும் சுக்ரீவா நட்பு செய்து கொள்ள வேணும் என்ற எண்ணத்தில் நம்மை அணுகி வந்துள்ள விபீஷணனை யார் சொன்னாலும் நான் கைவிட மாட்டேன், ஏற்றுக்கொண்டே தீர்வேன், நீயே போய் அவனை அழைத்து கொண்டு வான்னு சொன்னார். அது மாதிரி விபீஷணன் நிலைமையில் இருந்த ஆழ்வார லோகசாரங்க முனிவர் அனுப்பி நீ போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்து. அப்படி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவனாக, அவனிடத்தில் எந்த விதமான கலங்கங்களும் இல்லாதவனாக இருக்கிறான் பகவான். அப்படிப்பட்ட பகவானுடைய முகத்து, அவனுடைய திருமுக அழகை சேவிக்கிறார். இன்னும் திருமுக அழகை மொத்தமாக சேவிக்கிறார் விட முதல்ல அதரங்களை சேவித்திருக்கிறார். இப்போது அந்த முகத்துக்குள்ளே இருக்க கண்களை அனுபவிக்கப் போகிறார். அப்படி அவனுடைய முகத்துன்னு மொத்த முக அழகையும் சொல்லி அதற்கடுத்து என்ன செய்கிறார்? அந்த முகத்திலே 2 தாமரைகள் பூத்திருக்கிறது என்கிறார். சந்திர மண்டலத்திலே 2 தாமரை பூத்தது போல் அழகிய சந்திரன் வட்ட வடிவமாக இருக்கிறது. அதிலே 2 தாமரைகள் முளைத்தால் அது எவ்வளவு அளவாக இருக்குமோ, ஒரே தாமரையிலே 2 தாமரை பூத்தால் எப்படி அழகாக இருக்கும். ஏன்னா அந்த தாமரையை பகவானுக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது ஆழ்வார்களுக்கு திருப்தியே ஏற்படுவதில்லை. கண்ணும் தாமரை, கையும் தாமரை, காலும் தாமரை, அவன் எல்லாம் சேர்ந்து அவனே தாமரை. நான் அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? சந்திர மண்டலத்திலே 2 தாமரை பூத்தது போல கண்கள் இல்லை, இல்லை, ஒரு தாமரையில் 2 தாமரை பூத்திருக்கிறது போன்ற கண்களை உடையவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த முகத்து கரியவாகி தாமரை போல வெளுத்திருக்க திருக்கண்கள்ங்கிற அந்த கண்கள் எப்படி இருக்குது? பெரிய கண்களாக இருக்குது. அதில் கரியவாகி கருத்த கருவிழிகள் உள்ளே இருக்கிறது. அந்த கருவிழிகள் மேலே கொண்டு நம்மை நோக்கினான் என்றால் நம்மிடத்திலே உள்ள பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நாம் குளிர்ந்தவர்களாகி விடுகிறோம். தாகத்தோடு வர்றவங்களுக்கு, அதனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிற விருந்தோம் இல்லை, யாராவது ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தால் முதல்ல நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு வேறு எல்லாம் கேட்குறதில்ல. வந்தவர் அமர்ந்ததுமே கேட்காமல் கொண்டு போய் தண்ணீரை கொடுக்குறோம். அவர் தண்ணீரை குடித்து விட்டு தான் நம்மகிட்ட பேசணும்னு ஒரு நடைமுறை வச்சுருக்கோம் இல்லையா? அதை போல் நம்ம பகவான் இடத்துல போகிற போது சொல்ல முடியாத துயரங்கள்னாலே, பெருத்த விடாயினாலே, தாகத்தினாலே போய் அவர் முன்னாடி நிற்கிறோம். அவன் நம்ம போன பிறகு வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், என்ன கஷ்டம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன நினைப்போம், மயக்க முடிக்கல. அதனால் என்ன பண்ணுறார்? நம்ம போய் நின்ன மாத்திரத்திலேயே அவனுடைய கண்களாலே நம்மளை குளிர நோக்குகிறான். அப்படி நோக்குகிற மாத்திரத்திலே நம்மிடத்திலே தாகம் வெப்பம் தணிந்து குளிர்ந்தவனாக ஆகிவிடுகிறோம். அப்போ முதல்ல வந்தவனை நிதானப்படுத்திட்டா அப்புறம் அவர் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக சொல்லுவார். அதனால் முதல்ல அப்படி குளிரச் செய்கிறான். கரியவாகி புடை பறந்துங்கிற இந்த கண்கள் எப்படி இருக்குன்னா, கடலை போன்ற தடாகத்தை உடையதான். ஒரு கண்ணு ஒரு கடலாம், அவ்வளோ பெரிய கண்களாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு அந்த வாசல் ஓரத்தில் நின்று பார்த்தோம்னா பகவானுடைய கண்கள் மாத்திரம்தான் நமக்கு தரிசனமாகும். அந்த கண்கள் அவ்வளோ பெரிய கண்களாக இருக்கும். அதை பார்க்க பார்க்க நம்ம அந்த இடத்துல நகரலாம் என்னன்னு கூட நமக்கு வராது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சத்தம் போடுவாங்க, போங்க அடுத்தவங்க சேவிக்கட்டும். அதனால் நம்ம வெளியே வந்துடுறோம். அப்படிப்பட்ட புடை பறந்து நிற்கக்கூடிய கண்களாக இருக்கிறது. அது என்ன செய்கிறது? அவித்யை, கர்ம, பிரகிருதி, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அவித்யை, அஞ்ஞானம், கர்மம்,
பிரகிருதி சம்பந்தமான தொடர்பு, இது அத்தனையும் போக்குகிற நிலையை அந்த கண்கள் நமக்கு செய்து கொடுக்கிறது. புடை பறந்து மிளிர்ந்து அந்த கண்கள் ஒளி வீசக்கூடிய கண்களாக இருக்கிறதா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னாலும் கூட முகத்தில் எதை அடையாளமாக சொல்லுவாங்கன்னா கண்ணை பார்த்தா சொல்லுவாங்க. சிலருடைய கண்களை பார்க்கிற போது அவர்கள் சோகத்தில் இருக்கிறார்களா, சந்தோஷத்தில் இருக்கிறார்களா, வருத்தத்திலே வந்திருக்கிறார்களா பார்க்க முடியும். பகவானுடைய கண்கள் எந்த வருத்தத்துக்கும் ஆட்பட வேண்டிய நிலை இல்லாத கண்கள். அந்த கண்கள் எப்படின்னா ஒளி வீசக்கூடிய, அதாவது கிருபை இரக்கம் என்கிற ஒளியை நம் மீது வீசக்கூடிய கண்களாக இருக்கிறது. மிளிர்ந்து ஒளி வீசக்கூடிய கண்களாக, செவ்வரி ஓடிய அந்த கருவிழி, அதற்கு பக்கத்தில் வெள்ளை விழி, இதற்கு இடையிலே சிவப்பு நிறத்திலே அந்த நரம்புகள் ஓடுகிறது. செவ்வரி ஓடி நீண்டங்கிற அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா நீண்ட கண்களாக இருக்குது. எங்கே இருக்குன்னா கண்ணில் ஆரம்பித்து மூக்குக்கிட்ட ஆரம்பித்து காது வரைக்கும். ஏன் பகவானுக்கு இவ்வளவு பெரிய கண்களாக இருக்கிறது என்று பராசரப்பட்டத்தை கேட்குறாங்க. அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பகவான் நமக்கு அருள் செய்வதே கண்களை கொண்டு தான். பரமபதத்தில் எதை கொண்டு நம்மளை கடாச்சிக்கிறார்? பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் அவனுடைய 2 கண்களாலே தான் ரசிக்கிறார். அங்கே 2 கண்கள், சரி ஒத்துக்கலாம். ராமகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி இங்கே இருக்கிற போது எத்தனை கண்களாலே பார்த்து நம்ம எல்லாம் ரசித்தார்னா 2 கண்களாலே. வைகுண்டத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்க முடியாது, அவருக்கு 2 கண்ணு. ராமனாக கண்ணனாக பலராமனாக அவன் அவதரித்த போது நாம் இங்கே இல்லை, அன்னைக்கு இருந்தவங்க மட்டும்தான் பார்த்தாங்க, அவருக்கு 2 கண்ணு. எந்த காலத்திலும் எல்லாராலும் எப்போதும் சரணடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இங்கே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற இவருக்கு 2 கண்ணா? இவருக்கு உடம்பெல்லாம் கண்ணாவில் இருந்திருக்கணும். 2 கண் எப்படி போதும்? கிருபை தான் கண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ இரக்க குணம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறனா, வைகுண்ட வாசனை விட, அவதாரம் செய்த பெருமாளை விட ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெரிய பெருமாளுக்கு கருணை அதிகம். அப்போ அவருக்கு என்ன ஆகணும்? உடம்பு பூரா கண்ணாக இருக்கணுமா, இல்லை உடம்பே கண்ணாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை வருகிற போது கண்ணுக்கு அந்த எண்ணம் ஏற்படுதான். ஏற்பட்டு கண் என்ன செய்து எல்லா அவயவங்களையும் விழுங்கி நாமே முழுமையாக பகவானை ஆக்கிரமித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைச்சு அது என்ன செய்யுது, இந்த உலகத்தை எல்லாம் பிடிக்கணும்னு ஒரு ராஜாவுக்கு ஆசை. எடுத்ததுமே தூரத்தில் இருக்க நாட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. எங்கேருந்து ஆரம்பிப்பார்? தனக்கு பக்கத்தில் இருக்கவனை பிடிச்சி தான் அடுத்தவங்கிட்ட போவார். அதே போல் இந்த கண்கள் என்ன செய்யுதா, நமக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா காது. அதனால் காதை போய் அது போய் தாக்குதல் நடத்தி காது வரைக்கும் போயிடுச்சான். அந்த அளவில் பெருமாள் போதும், இதுக்கு மேலே போயிடாதே அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று பராசரபட்டர் அதை சொல்லுகிறார். அப்பெரியவாய கண்கள் அனுபவித்தவர்களுக்கு போதும் என்ற நிறைவே தராத அந்த உடைய கண்கள் என்ன செய்தது? என்னை நானெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு எடுத்துக்கலாம், நான்லாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இங்கே வந்து பிறந்ததுனாலே பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினாலே திருப்பாணாழ்வார் என்ன நிலையில் இருப்பாராம்? யாராலும் கரைத்தாலும் கரைய முடியாத அளவிலே இருக்கக்கூடிய நிலை அவருக்கு இந்த பிரகிருதினால கிடைச்சிருது. அப்படி யாராலும் கரைக்க முடியாத இருந்த என்னை என்ன செய்தான்? அவனுடைய கண்களினாலே கரைத்தான். அந்த கண்ணழகை காட்டி என்னை என்ன செய்தான்? பேதமை செய்தனவே. ராமபாணத்தில் அடிபட்டவனுக்கு கூட மறுபடியும் பிழைப்பதற்கு வாய்ப்பு உண்டானாலும் உண்டாகுமா? அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? காக்காசுரனுக்கு விரட்டிட்டு போனாலும் கடைசியில் கொல்லலை, போன்னு விட்டுருச்சு. ராவணனுக்கு அவரை மன்னிச்சு பார்த்தார். இன்னைக்கு போ, நாளைக்கு வா, திருந்தினா ராமபாணத்தை மேலே போடலைன்னு சொன்னார். ஆனால் பகவானுடைய கண்களாகிய பானம் நம்மை தைத்து விட்டால் அதிலிருந்து மீளவே முடியாது என்கிற நிலை ஏற்பட்டு நாம் அவனுக்கு முழுமையான சரணாகதி அடைந்து விடுகிறோம். கடைந்த பாத்திரத்தை சொன்னார், என் சிந்தை கவர்ந்ததுவே. சிந்தைனா என்ன? ஞானத்திலே சேர்ந்தது. என்னுடைய நினைவை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய ஞானத்தை அபகரித்து கொண்டார் அந்த அதரங்கள்னாலே. இப்போ என்ன செய்திருக்கிறார்? என்னை பேதமை செய்தனவே. அப்படிப்பட்ட ஞானமும் குலைந்து போகக்கூடிய அளவிலே என்னை பைத்தியக்காரனாக ஆக்கிவிட்டதுங்கிறார். சிந்தை பேதமைனா அது என்ன அர்த்தம்? அதுக்கு வெளிப்படையான நடைமுறை வார்த்தை சொன்னால் என்னை பைத்தியம் கொள்ள செய்து விட்டது, என்னை பேதமை செய்தனவே என்று சொல்லி அந்த கண்ணினுடைய அழகு நம்மை பைத்தியமாக்கி விடுகிறது பெருமாள் மேலே என்பதை இந்த பாசுரத்திலே சொல்லி பகவானுடைய கண்ணழகை அனுபவித்ததை பற்றி நமக்கு இந்த பாசுரம் மூலமாக ஆழ்வார் தெரிவித்திருக்கிறார். இந்த பாசுரத்திலே நரசிம்மாவதாரத்தினுடைய மேன்மையை சொல்லியிருக்கிறார். இன்றைய பாசுரமானது பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதி